إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وفي الآية الأخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إلا بغلم ஏழு இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹ்வின் பெருமருளால் அவனால் நம் மீது சுமத்தப்பட்டுள்ள ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனது இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் முயற்சிகளை அங்கீகரித்து நல்ல பல கூலிகளை தந்தருள வேண்டும், நம் பாவங்களை மன்னித்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்களாக இருந்திட வேண்டும் என்ற தலையானது ஒரு உபதேசத்தினை உங்களுக்கும் எனக்கும் செய்து கொண்டவனாக இந்த ஜும்ஆவின் முதல் உரை ஆரம்பிக்கிறேன். கணிதத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய அந்த சபையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலே சொன்னார்கள், இன்ன அஹ்வாஸ மா அஸாஃப அலைக்கும் அஷ்ருக்குல் அஸ்கர் என்று சொன்னார்கள். உங்களிடத்திலேயே நான் அதிகம் பயப்படக்கூடியது என்பது சிறிய ஷிர்க் தான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே அங்கு கூடியிருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், வமா ஷிர்குல் அஸ்கர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஷிர்குல் அஸ்கர் என்றால் என்ன? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அரியா, முகஸ்துதி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்ப இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஷிர்க் புகுந்துவிடும் என்பதாக பயப்படவில்லை. பெரிய ஷிர்க் என்றால் நேரடியாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, இணை தெய்வங்களை உருவாக்கிக் கொள்வது, இணை தெய்வங்களுக்கு தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்துவது. எப்படி மக்கத்து காஃபிர்கள் படைப்பாளன் இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றிருந்த போதிலும் கூட துணை இணை தெய்வங்களை உருவாக்கி வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்களோ, லாத், உஸ்ஸா, மனாத், யகூஸ் என்று இணை துணை தெய்வங்களை உருவாக்கி அவைகளை வழிபட்டு அவைகளுக்கு வணக்கங்களை செலுத்தி அவைகளிடத்தை தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்தார்களோ, இப்படிப்பட்ட பெரிய ஷிர்க் உங்களிடத்தை புகுந்துவிடும், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இப்படியான வெளிப்படையான இணை தெய்வங்களை உருவாக்கி விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. நான் உங்களிடத்தை பயப்படுவதெல்லாம் என்ன? ஷைத்தான் இந்த ஷிர்க்கை ரகசியமாக உங்களிடத்திலே நுழைவிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் தான் அரியா, முகஸ்துதி. முகஸ்துதிக்கும் ஷிர்க்குக்கும் என்ன சம்பந்தம் என்றால், நாம் எல்லாம் முஸ்லிம்கள், நம்மளுடைய இபாதத்தினுடைய அடிப்படைகளை நாம் புரிந்திருக்கிறோம். தொழுகைக்காக தக்பீர் கட்டி நாம் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளிலேயே முதன்மையானது என்ன? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்திய லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அப்ப இந்த முகஸ்துதி என்பது என்ன செய்யும் அப்படின்னா,
இந்த வழிபாட்டுல அல்லாஹ்வோடு வேறு ஒரு விஷயத்தை அல்லது வேறு ஒரு நபரை கலக்க செய்துவிடும். நான் ஒரு நற்காரியம் செய்கிறேன் என்றால் அதற்கான கூலியை நான் நன்மை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தான் எதிர்பார்க்கணும். இதுதான் தூய்மையான இபாதத். நான் நற்காரியத்தை செய்கிறேன், அது மூலமாக பிறருடைய பாராட்டுதலையும் நான் எதிர்பார்க்கிறேன், பிறருடைய மெச்சுதலையும் நான் எதிர்பார்க்கிறேன், பிறர் என்னை என் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறேன், என் பேரை மற்றவங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒன்று அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நாம் செய்ய படிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு சமமாக வேற ஒரு விஷயத்தையோ வேற ஒரு நபரை என்ன செஞ்சிடணும், நாம கொண்டு வந்துடும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதியா என்று சொன்னாங்க. முகஸ்துதி இப்படி செய்தான் வந்துருமா, பேரை எதிர்பார்த்து, புகழை எதிர்பார்த்து, அந்தஸ்தை எதிர்பார்த்து, மதிப்பை எதிர்பார்த்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக ஷிர்கை உங்களிடத்தை கொண்டு வந்துவிடுவான் என்பதை தான் நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, தௌஹீத் என்பது அகீதாவை விளங்கியிருக்கக்கூடிய விஷயத்திலே நாம் எப்படி புரிந்திருக்கிறோமோ அது போன்று இபாதத்து விஷயங்களில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்று எப்படி நாம் விளங்கியிருக்கிறோமோ அதுபோல நான் செய்யக்கூடிய எந்த அமலானாலும் எந்த இபாதத்தானாலும் அது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான். அது நான் எந்த ஒன்றையோ எந்த ஒருவரையோ நான் நினைச்சிட மாட்டேன், கூட்டாக்கி விட மாட்டேன் என்பது மிக பேணுதலாக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், வமா உமிரு இல்லா அய்அபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. அவர்கள் ஏவப்பட்டதெல்லாம் அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், இஹ்லாஸான அடிப்படையில் வணங்க வேண்டும் என்பதை தான் அவர் ஏவப்பட்டிருக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் மாத்திரம் என்று ஏவப்படவில்லை. அல்லாஹ்வை நீங்க வணங்கணும். எப்படி வணங்கணும்? இஹ்லாஸான அடிப்படையில், உடற்தூய்மையான அடிப்படையில், உங்களுடைய இபாதத் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே முன்னிறுத்திய நிலையில் அப்படித்தான் நீங்கள் வணக்கங்களை செய்ய வேண்டும், இபாதத்தை செய்ய வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் ஒன்று வேறு ஒன்று வேறு ஒரு நபரை கூட்டாக்கி நிலையில் வழிபடுவதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, அல்லாஹ் விரும்புவதில்லை. அதற்கான கூலியையும் தான் தரமாட்டேன் என்பதாக நாளை மறுமையில் திட்டவட்டமாக சொல்லிவிட்டு, யாரிடத்திலே இதற்குண்டான பிரதிபகாரத்தை எதிர்பார்த்து நீ செய்தாயோ அவனிடத்தே சென்று நீ நன்மை பெற்றுக்கொள். நானும் நற்காரியம் செய்யறேன், நற்காரியம் செய்யும் மூலமாக என்னை என் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புகழணும், என் பேரை அவங்க சொல்லணும், இன்னால்தான் இந்த உதவி செஞ்சாரு, இன்னால்தான் இந்த நற்பணி நடந்திருக்குது, இவருடைய உழைப்பு பிரதானமானது என்று மக்கள் அவர்களாகவே சொல்வார்கள் என்றால் அது வேற விஷயம். மக்கள் அவர்களாகவே அதை சொல்வார்கள் என்றால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் இவர் அதை விரும்புகிறார், இவர் அதை ஆசைப்படுகிறார், தன்னுடைய பெயரை சொல்லணும் என்று இவர் விரும்புகிறார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் சொல்லி விடுவான், நீ யாரிடத்திலே புகழை எதிர்பார்த்து, யாரிடத்திலே பெயரை எதிர்பார்த்து இந்த நன்மை நீ செய்தாயோ அவரிடத்தே சென்று என்ன செய்து கொள், நன்மையை பெற்றுக் கொள்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் அவர்களை புறக்கணித்து விடுவான்பதாகவும் இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. அதனால் அன்பு சகோதரர்களே மிக பேணுதலாக மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷிர்கை குறித்து எச்சரிக்கிற பொழுது எப்படி தெரியுமா எச்சரித்தார்கள்? இந்த ஷிர்க் நம்ம இடத்திலே ஊடுருவது எந்த அளவுக்கு ரகசியமாக இருக்கும் தெரியுமா? இருள் சூழ்ந்த சமயத்தில் கரும்பாறையில் ஒரு எறும்பு ஊடுருவதை போன்று இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது. நாம் உணராத விதத்தில், அறியாத ரீதியில் இந்த ஷிர்க் நம்மிடத்தை புகுந்துவிடும். இருள் சூழ்ந்த நிலையில ஒரு கரும்பாறையில எறும்பு போகுவதை நம்மளால பார்க்க முடியுமா? பகல் நேரத்திலேயே ஒரு கரும்பாறையில ஒரு எறும்பு போறதை நம்மளால பார்க்க முடியாது. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த எறும்பு நம்மளை கடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும் இங்க எறும்பு இருக்குது, பார்த்து பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகல் நேரத்திலே தெரியாத போது இரவுல எப்படி தெரியும்? இருள் சூழ்ந்த நேரத்தில் எப்படி தெரியும்? சொல்றாங்க, இருள் சூழ்ந்த வேளையில் கரும்பாறையில் எறும்பு ஓடுவதை கூட இந்த ஷிர்க் நம்ம இடத்தில் வந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்திருக்கிறார்கள். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இபாதத் செய்வது, அமல் செய்வது பெரிதல்ல, அது இஹ்லாஸான ரீதியில் செய்வதுதான் பெரியது. இதற்குண்டான முழுமையான கூலி அல்லாஹ்விடம் நாம் பெற வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு அந்த இபாதத் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மிகுந்த பேணுதலோடு மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பேணுதலோடு இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அபூல் ஹசன் ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தமட்டில்
செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகள் யார், எளியவர்கள் யார், தேவையுடையவர்கள் யார், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு ஆடை தேவைப்படுது, யார் யாருக்கு உணவு தேவைப்படுது என்கிற அந்த தெளிவு, அந்த விவரம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவர் தேவையுடையவர்களுக்கு உண்டான அந்த சதக்கா பொருட்களை, உடைகளை, உணவுகளை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தன் புறத்தில் இருந்த ஒரு நபரை அனுப்பி கொடுக்கும்படி அவங்க செய்வாங்க. இந்த இடத்துல இந்த நபருக்கு என்ன செய்ய, இந்த ஆடை கொடுத்துருங்க, இந்த இடத்துல இந்த வீட்டாருக்கு இந்த உணவை நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த உணவையும் அந்த உடையையும் தேவையுள்ளவர்களுக்கு என்ன செய்வார், கொடுத்து அனுப்புவார். அவராகவும் போக மாட்டார், அவர் கொடுத்துதான் அனுப்புவார். அவராக போகாமல் கொடுத்து அனுப்புவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சதக்காவை நான் தான் கொடுத்தேன் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது. அந்த தேவைத்தான் அவர்களுக்கு நிறைவேறணுமே தவிர, அவர்களுக்கு வேண்டியதுதான் அவர்களுக்கு போய் சேரணுமே தவிர, அதை நாம் செய்யணும், அதற்கு ஒரு நன்மையை நாம் அல்லாஹ்விடத்தை பெறணுமே தவிர, இதை தாண்டி அங்கு எதுவுமே நடக்கக்கூடாது. இதை தாண்டி நான் தான் கொடுத்தேன் என்று பெயரும் வரக்கூடாது, நான் தான் கொடுத்தேன் என்ற ரீதியில் என்னை அவர்கள் மரியாதை ரீதியாக பார்க்க கூடாது. அப்படிதானே? நமக்கு அந்த உணர்வு இருக்காது. நாம் ஒருத்தருக்கு தேவை இருக்கக்கூடிய சமயத்தை அவர் உதவி செய்யறோம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அவரது நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனா அவர் என்ன செய்வாரு, நம்ம பார்க்கிற இடத்துல எல்லாம் என்ன செய்வாரு, நம்ம நல்ல மரியாதை நடந்துப்பார். நம்ம நல்லா டிஃபரெண்ட் தெரியும். அந்த உதவி செய்வதற்கு முன்னாடியும் உதவி செய்வதற்கு பின்னாடியும் அவருடைய பாவனை மாறும். உதவி செய்யறதுக்கு முன்னாடி வளமையா நம்மளுக்கு பழகி இருப்பாரு, வளமையா நம்மளுக்கு நடந்திருப்பாரு. ஆனா உதவியை பெற்றதற்கு பிறகு அவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளுக்கு போறோம் அப்படின்னா கூட நமக்கு மரியாதை செலுத்துறவா செய்வாரு, நம்மளுக்கு நடந்துப்பார். நமக்கே தெரியும் நம்மளுக்கு மரியாதை, நம்மளுக்கு உதவி பெற்றதுக்கு காரணத்தினால் இவர் என்ன செய்யறாரு, நம்மளை இப்படி மரியாதை செய்வதற்கு தலைப்படுகிறார் அப்படின்ட்டு. அப்போ இது கூட எனக்கு வந்துடக்கூடாது. நான் செய்கிற இந்த நற்காரியத்தின் மூலமாக இப்படியாக ஒரு மரியாதை கூட, ஒரு மரியாதை பார்வை கூட, ஒரு மரியாதையான நடத்தை கூட எனக்கு என்னோட தர்மத்தின் மூலமா வந்துடக்கூடாது. ஏன்னா என் தர்மத்தின் மூலமா நன்மை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் அவர் போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்ன யாரு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அங்க பெரிதாக காட்சிப்படுத்தப்படும், அங்க பெரிதாக சொல்லப்படும். தர்மத்தினுடைய அந்த செலவினங்களை காட்டிலும் அதை விளம்பரப்படுத்துவதற்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கு. இதை ஒரு அரசியல்வாதி இடத்திலே பார்ப்பது பெரிது கிடையாது, அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய வழக்கம். ஆனா நம்மளிடத்திலும் இதை ஒட்டி விடக்கூடாது, நம்மளிடத்திலும் இது ஒட்டி விடக்கூடாது. நான் ஒருத்தருக்கு உதவி செய்வேன், வேற இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிடுறதா, நான் ஒருத்தருக்கு ஒரு தேவையை நிறைவேற்றி சொல்லக்கா செய்வேன், இன்னொருத்தருக்கு அந்த புகழ் போய் சேர்ந்துடுறதா, அதெல்லாம் நேரடியா நானே வந்துடுறேன். அதான் பாதுகாக்கணும். நேரடியாக முன்னோர்கள் போறதே கிடையாது, நேரடியாக அவங்க முன்னோர்கள் போறதே கிடையாது. அவர்களுக்கு இந்த தேவையா, அவர்களுக்கு நான் உதவி செய்து நான் தான் அப்படின்னு செய்யக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது. அது இல்லாம அனுப்புற நபரிடத்துல அவர் சொல்லி அனுப்புவார். அனுப்புற நபரிடத்துல அவர் சொல்லி அனுப்பார் என்னன்னா, முன்பூர் அல்ல யஅலமு மன் பஅஸஹு, உன்னை யார் அனுப்புனதுன்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. நாம ஒருத்தர்கிட்ட துணிமணியில கொடுத்து அனுப்புறோம், உணவுல கொடுத்து அனுப்புறோம், அவரே ஒரு சாதாரணமான ஒரு ஆளத்தான் இருக்கக்கூடிய பட்சத்துல வாங்குறவங்க கேட்கிறான். ஏன்னா அவரே சாதாரணமான ஒரு ஆளு, அவர் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும், அவங்க யாராவது ஒரு ஆள் தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்ற ரீதியில உன்னிடத்து அவங்க கேட்கலாம், இது யாரு கொடுத்து விட்டா, இது யாரு எங்களுக்கு அனுப்பி வச்சா, அந்த தர்ம வள்ளல் யாரு அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டா உன்னை யார் அனுப்புனது அப்படின்றது நம்ம சொல்லவே கூடாது, அவங்கள நீ சொல்லவே கூடாது. என்ன பண்றாங்க, இதுதான் நம்ம நிபந்தனையாக சொல்லி இருப்போம். அவங்க இந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க, பேணுதலாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாளை வரும் நாளிலே நான் இந்த உலகத்திலே ஒரு தர்மத்தை செய்திருக்க, ஒரு நன்மை செய்திருக்க, அதற்குண்டான பிரதி உபகாரத்தை, ஒரு பலனை, நன்மையை நான் பெறாமல் போய்விட்டால் அதை விட ஒரு பெரிய நஷ்டவாளியாக யார் இருக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. அவங்க அஞ்சு இருக்கிறாங்க. அதனால அன்பு சகோதரர் ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால், அதாவது சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அவருடைய நண்பர் ரபியா, அவங்க பொறுத்த மட்டும் அவங்களுடைய எல்லா விதமான காரியங்களுமே ரகசியமா தான் இருக்கும். அவருடைய எல்லா விதமான காரியங்களுமே ரகசியமா தான் இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாரா, குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒருத்தர் வருவார் என்றால் தான் குர்ஆன் ஓதியது கூட அவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக துணியை போட்டு மறைத்து வைத்து விடுவார். துணியை போட்டு
மறைத்து வைத்து விடுவார். நாம் வந்து பள்ளிவாசல் வந்திருக்கிறோம், ஒரு குர்ஆன் எடுத்து நாம ஓதுறோம், அல்லது மொபைல்ல ஒரு குர்ஆன் எடுத்து நம்ம ஓதுறோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்னன்னா, இந்த இடத்தையாவது குர்ஆன் நம்ம ஓதிடுவோம், இந்த இடத்தையா இதோட நேரத்தையாவது நம்ம குர்ஆன் எடுத்து ஓதிடுவோம். வெளியே போன நமக்கு எங்க நேரம் கிடைக்க போகுது, வெளியே போன நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றது இதுல மட்டும் செஞ்சிருவோம். குர்ஆன் எடுத்து நம்ம செஞ்சிருவோம், ஓதிடும். நமக்கு அதை தாண்டி வேற உணர்வு இருக்காது. அவங்க பாப்பாங்களே இவங்க பாப்பாங்களே அப்படின்னு. பள்ளிவாசலை பொறுத்த முடியல அல்லாஹ் நினைவு வரக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த இடத்துல வந்து குர்ஆன் ஓதப்படுறோம், அல்லாஹ் திக்ர் செய்யப்படுறோம், இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அப்ப அந்த ரீதியில் நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் எடுத்து ஓதுறோம், போன்ல குர்ஆன் எடுத்து ஓதுறோம். அதை தாண்டி நமக்கு இந்த உணர்வு வரப்போவதில்லை, மாதத்தில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனால் நம்முடைய முன்னோர்களை பொறுத்த முடியல அவர்கள் எங்கெல்லாம் இருப்பார்களோ அங்கெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடியதான் இருப்பான். பள்ளிவாசல் என்று மாத்திரம் கிடையாது, எங்கெல்லாம் அவங்க இருப்பார்களோ அங்கெல்லாம் அவங்க குர்ஆன் ஓதக்கூடியதாக தான் செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்க ஒரு கடையிலேயே இருந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர் டக்குனு வியாபாரத்துக்காக வராரு அப்படின்னா அவங்க கடைக்கு வரத்துக்கு முன்னாடி, அவர் சந்திக்க வரத்துக்கு முன்னாடி அந்த குர்ஆன் ஓதுறதுன்னு செஞ்சுவாங்க, மறைச்சு வச்சிருவாங்க, மறைச்சு வச்சு விடுவாங்க. ஆனா இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரத்தினுடைய ஒரு மார்க்கெட்டிங்காவே தன்னை நல்ல முஸ்லீமாக வெளிப்படுத்திக்கிறாங்க. வியாபாரத்துடைய மார்க்கெட்டிங் தன்னை ஒரு நல்ல முஸ்லீமாக, நம்மாலே நம்ம பாய் நல்ல தொப்பி போட்டிருக்கிறாரு, தாலி போட்டிருக்கிறாரு, நல்ல தொழிலாளியா இருப்பார் போல இருக்குது, இவரோட போய் வியாபாரம் செஞ்சா கரெக்டா நியாயமா கொடுப்பாரு, கடையில பார்த்தா நல்ல குர்ஆன் சொன்னா போர்டு போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாரு, குர்ஆன்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு இதுல எல்லாம் நம்மளுடைய மார்க்கெட்டிங்க்கு ஒரு வசீலாவாக ஒரு என்ன செய்றாங்க, இல்லா மன்ஹிம ரப்பு அல்லாஹ் அருள் செய்தவரை தவிர, அல்லாஹ் அருள் செய்தவரை தவிர இதெல்லாம் எதிர்பார்க்காம நம்மளுடைய கடையில இருக்கக்கூடிய நேரங்களில் குர்ஆன் ஓதி இபாதத் செய்யணும் என்று அல்லாஹ்வின் பொருத்தமாக நன்மை எதிர்பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களை நல்ல முஸ்லீமாக வெளிப்படுத்திக் கொண்டு அதுக்கு வியாபாரத்துக்கு ஒரு வழியாக அமைத்து வியாபாரம் செய்வது தலைப்படுறாங்க. அதனாலதான் நான் பல பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு வியாபாரம் நடந்ததுக்கு பிறகு, ஒரு பொருளை வாங்கியதுக்கு பிறகு தொப்பியையும் தாடி பார்த்து ஏமாந்துட்டேன், கடையில குர்ஆன் வசனத்தை மாட்டி வச்சதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன், கையில தஸ்பீஹ் மணியை வச்சதை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு பல பேர் புலம்பக்கூடிய சூழலை என்ன செய்ய முடிகிறது, நம்மளால பார்க்க முடிகிறது. அதெல்லாம் என்ன செய்யணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளுடைய அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த இபாதத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, சதகா செய்யறது, தொழுவது, இதெல்லாம் அமல்கள். மார்க்கத்தில் நாம் செய்வதற்காக ஏவப்பட்டிருக்கிற வழிகாண்பிக்கப்பட்டிருக்கிற அமல்கள், இபாதத்துகள். அப்ப அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதை நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக தான் நம்ம நாம செய்யணும். அதை யாரையும் எவரையும் கூட்டாக்கி விடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன பேருந்தாக இருந்திருக்காங்க என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி உலகத்தினுடைய 4 பெரும் மذஹபினுடைய இமாம்கள் அவர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி. சரிங்களா, அவங்க எந்த அளவுக்கு மிக பெரும் கல்விமான் அப்படின்னா, அவங்களுக்கு 20 வயசு இருக்கும். அவங்களுடைய ஆசிரியர் முஸ்லிம் பின் ஹாலித், அவங்களுடைய ஆசிரியர் முஸ்லிம் பின் ஹாலித், அவங்க இடத்துல போயிட்டு பிற மாணவர்கள் சொல்றாங்க இவருடைய கல்வி ஈடுபாட்டை குறித்து. என்ன இவருடைய கல்வி ஈடுபாடு, இவர் பெரும்பான்மையான ஹதீஸ்களை எல்லாம் மனப்பாடம் செய்தே வைத்திருக்கிறார். அதாவது அதே மாதிரி முஅத்தா மாலிக், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிற ஹதீஸ் தொகுப்பான முஅத்தா என்கிற இந்த கிரந்தத்தை ஒரே காலத்தில் மனப்பாடம் செய்து விட்டார் என்று இவர் வந்து சிராகிக்கிறார். அப்ப அந்த ஆசிரியர் இமாம் ஷாஃபி அவருடைய கல்வி அறிவை குறித்து என்ன செய்றாங்க, பரிசோதிக்கிறாங்க. பரிசோதித்தால் அவர் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கிறாரு, ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு கேள்விகள் கேட்டாலும் அது என்ன பண்றாரு, அவர் வந்து பதில் சொல்றாரு. அப்ப அவருடைய ஆசிரியர் முஸ்லிம் பின் ஹாலித் ரஹிமஹுல்லாஹ் அவர் வந்து இமாம் ஷாஃபி அவரை பார்த்து சொல்றாங்க, அல் ஆன அல் வக்த் அன் துஃப்தி அப்படின்றாங்க. அப்பா நீ ஃபத்வா கொடுக்கிறதுக்கு உண்டான நேரம் உனக்கு இப்போதே வந்துருச்சு, நீ ஃபத்வா கொடுக்கிறதுக்கு உண்டான நேரம் உனக்கு இப்போதே வந்துருச்சு அப்படின்ட்டு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆசிரியர் அவரை பார்த்து சொல்லக்கூடிய சமயத்தில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வயசு 20. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வயசு 20. அல்லாஹ் நம்மள எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். 20 வயசுல எல்லாத்தையுமே குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, ஒருவாரியான ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் அதுக்கு சரியான ஒரு பதிலை, சரியான ஒரு ஆதாரத்தை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க, தேர்ச்சி பெற்றவர்களாக ஆகிவிட்டாங்க. அப்போ வயசு 20 தான். வயசு 20 தான். 20 வயசுல ஒருத்தர் தேர்ச்சி பெற்று வர்றதுன்னா பெரிய ஆச்சரியமா பேசிட்டு இருக்கிறீங்க. 17 வயசு பையன், 18 வயசு பையன் என்னமா பயம் பேசுவான் தெரியுமா? அவன் அப்படி பேசுறான் அப்படின்னா
அப்படியே அந்த மேடையை அந்த சபையை கட்டி போட்டுருவான், அந்த அளவுக்கு பேசுவான் அப்படின்னு நாம் சில பேர் நினைக்கிறான். பேச்சு என்பது வேற, பேச்சு என்பது வேற. ஒரு தலைப்பு மாத்திரம் எடுத்துட்டு தலைப்பு சார்ந்த குர்ஆன் ஹதீஸை திரட்டி பேசுறது என்பது வேற. அவருக்கு அந்த சப்ஜெக்ட் தாண்டி அறிவு இருக்காது. அவர் 10 டாபிக் பேசுவாரா, 20 டாபிக் பேசுவாரா, 30 டாபிக் பேசுவாரா, அந்த டாபிக் உள்ள ஹதீஸ்களையும் குர்ஆனையும் திரட்டி பேசுறாரே தவிர அவர் நன்றாக பேசுகிறார் என்பதை தாண்டி இவருக்கு மார்க்க அறிவெல்லாம் வந்துவிட்டது என்று முடிவு செய்து விடக்கூடாது. அந்த டாபிக்ல தரவுகளை திரட்டி இருக்கிறார், அந்த டாபிக்ல ஹதீஸ்கள் நம்ம திரட்டி இருக்கிறார். அப்படிதான் நம்ம அவரை வந்து என்னடமே தவிர ஒரு டாபிக் ஒருத்தர் அழகுபட பேசிவிட்டார் என்பதற்காக அவர் மார்க்கத்தையே கரைச்சி குடித்து விட்டார் அப்படி செய்யக்கூடாது. அதனுடைய விளைவுதான் சமுதாயம் விட்டு விடுகிறது. நல்லா பேசிடுவார், ஒரு டாபிக்ல சிறப்பா பேசிடுவார், உடனே இவருக்கு சரியான மார்க்கம் ஞானம் இருக்குது, மார்க்க அறிவு இருக்குது அப்படின்னு மக்கள் அவர் நினைக்கிறது. அவரும் அதை என்ன செய்யக்கூடாது, தக்க வச்சுக்கணும். அவரும் மக்களை அவருக்கு அந்த உணர்வு இருக்காது. மக்கள் இப்படி எல்லாம் இவருக்கு ஒரு டாபிக் நல்லதா பேசுறதுக்கு பிறகு எல்லாம் தெரியும் போல இருக்குது. அவர் மட்டும் நரகத்தை பத்தி பேசியிருப்பாரு, மறுமை பத்தி பேசியிருப்பாரு. உடனே அங்க வந்து இந்த வாரிசு உரிமை சம்பந்தமா ஃபத்வா கொடுங்களேன், விழா சம்பந்தமான ஃபத்வா கொடுங்களேன், தொழுகை சம்பந்தமான சட்டத்தை பத்தி சட்டம் சொல்லுங்க அப்படின்னு மக்கள் வந்து அவர் கேட்கிற பொழுது அப்ப அவரு தனக்கு ஒரு அடையாளம் வந்ததாக எண்ணி விட்டார், தனக்கு ஒரு அடையாளம் வந்ததாக எண்ணி விட்டார். அப்ப இந்த அடையாளத்தை தொலைத்து விடக்கூடாது. எனக்கு அது தெரியாது இது தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா தன் மீது மதிப்பு போயிடும் அப்படின்றதுனால அவங்க என்ன செய்யறாங்க, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய வந்துக்கூடிய காரணத்தால் தான் நீங்க சமுதாயம் செய்யுது. யாருக்கு கல்வியை கற்றுக்கணும், யாருக்கு கல்வி பெறணும் நிலை மாறிவே இருக்குது. அப்ப 20 வயது வந்து சத்தம். நாங்க எல்லாம் மதரசால படிக்கிற பொழுது எங்களுக்கு போட்டு சும்மா பசங்க அனுப்புவதற்கு எப்போ அனுப்புவாங்கன்னா 5வது சும்ரா 5th இயர் படிக்கிற பொழுது தான் அனுப்புவாங்க. நாங்க ஒரு 6-7 மாணவ அப்ப இருந்தாலும் கூட யாராவது ஒரு மாணவரை தான் அனுப்புவோம். யார் என்ன பாடத்தை தேர்ச்சி பெற்றுள்ளாங்க, மும்தாஸ் அப்படின்ற கிரேடு வரணும், மும்தாஸ் எக்ஸலென்ட், எல்லா சப்ஜெக்ட் நல்ல மார்க் இருக்குது, நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு ஆசிரியர்களுக்கு எந்த மாணவர் மீது நம்பிக்கை வருகிறதோ, இவர் மக்களை குழப்ப மாட்டாரு, மக்கள் தவறான விளக்கம் கொடுக்க மாட்டாரு, மக்கள் வழிகெடுத்துட மாட்டாரு, ஒரு சரியான உள்ள குர்ஆனை பேசுவார் அப்படின்னு யாருமே நம்பிக்கை வருதோ அவர் தான் இந்த மாதிரி ஒரு சும்மா மேடை கிடைச்சிருவாங்க முன்னிறுத்துவாங்க. ஃபத்வா கொடுக்கறதெல்லாம் ஆசிரியர்களே பயப்படுவாங்க. 5 வருஷம் படிக்கக்கூடிய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட ஃபத்வா என்ற மார்க்க சட்டம் என்று வந்து விட்டால் அந்த துறையில் யார் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்களோ அவங்களே கை காட்டுவாங்க. அக்கீதா சம்பந்தமான ஒரு சந்தேகமா, இது அக்கீதா துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிற, அக்கீதா துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கிற இந்த சேகரத்தை கேளுங்க, ஃபிக்ஹா இந்த சேகரத்தை கேளுங்க அப்படின்ட்டு 50 வயசு 60 வயசு ஆசிரியர்கள் பிறரை கை காட்டுவாங்க. பயம், சும்மா ஃபத்வா கொடுத்துட்டு பேர் வாங்கிட்டு போயிருக்கு, உலக வாங்கிட்டு போயிருடா, மறுமையில என்ன குடிச்சிட்டானா. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 100 கேள்வி கேட்கிறாங்க, 80க்கு மேற்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, 80க்கு மேற்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம், என்ன இமாம் அவர்களே உங்களிடத்தை பதிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மிஸ்ரில் இருந்து வந்திருக்கிறோம், யமனில் இருந்து வந்திருக்கிறோம், இவ்வளவு தூரத்திலிருந்து நாங்கள் வந்து உங்களிடத்தை பதிலை பெற்றுட்டு போறான்னு பார்த்தா எங்களுக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு இமாம் மாலிக் சொல்றாரு. உனக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எதாவது பதில் சொல்ல முடியுமா? தெரியலனா நீ எடுத்து தேடி வந்து விட்டா, இமாம் மாலிக் எடுத்த போனா பதில் கிடைச்சிடும் நம்பி வந்து விட்டா என்பதற்காக நான் உனக்கு எதை சொல்லிட முடியுமா? நான் உனக்கு ஏதாவது பதில் சொல்ல, நீ நரகத்துக்கு செல்ல, என்னை நீ பாலமாக்கலாம் என்று நினைக்கிறாயா? என்னை நீ பாலமாக்கலாம் என்று நினைக்கிற இப்படி பயந்திருக்கிறான் முன்னோர்கள் காணாதா? நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஃபத்வா கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது பெரும் பெரும் உலமாக்களே பயந்திருக்கிறாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசிரியர் 20 வயது சொல்றாரு, நீ ஃபத்வா கொடுக்கிறதுக்கு முன்னாடி தகுதி உனக்கு வந்துருச்சு, ஃபத்வா கொடுக்கிறதுக்கு முன்னாடி பக்குவம் உனக்கு வந்துருச்சு, நீ என்ன செய்ய மக்களுக்கு ஃபத்வா கொடுன்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய வயசு அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி சொல்றாரு, வதத்து அயன்ஷுர இல்மி வஅல்லா இல்ஹக ஷைஉன் பி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இமாம் ஆலி இமாம் ஷாஃபி அவர்கள் இவ்வளவு கல்வி சேவை செய்திருக்கிறார், எத்தனையோ கிதாபுகள் எழுதியிருக்கிறார், எத்தனையோ ஃபிக்ஹ் சட்டங்களை சார்ந்த கிதாபுகள் எழுதியிருக்கிறார். இமாம் ஷாஃபி சொல்றாரு, நான் எழுதிய இந்த புத்தகங்கள் அல்லது என்னுடைய இந்த கல்வி பணிகள், என்னுடைய இந்த கல்வி சேவை மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு போயிட்டு சேரணும். ஆனால் அதனுடைய எந்த பகுதியும் என்னோடு இணைக்கப்படக்கூடாது, எந்த பகுதியும் அதனுடைய எந்த சிறப்பும் எனக்கு வந்துடக்கூடாது, அதனுடைய எந்த சிறப்பும் எனக்கு வந்து இதைத்தான் நான் விரும்புகிறேன், இதைத்தான் கல்வி பணி செய்யணும், அல்லாஹ்வுடைய மார்க்க பணி செய்யணும். அது மூலமாக 1% அல்ல, 1/2% அல்ல, 1/4% அல்ல, அவருடைய சிறப்பு அவருடைய புகழை வந்து என்னை சேர்ந்து விடக்கூடாது என்று பயந்துகிறார். காரணம் என்ன? தங்களுடைய பணி, தங்களுடைய சிதுமா, தங்களுடைய சேவை, தங்களுடைய அர்ப்பணிப்பு, தங்களுடைய இபாதத், தங்களுடைய சதகா
மக்களிடத்தில் அதற்குண்டான எந்த ஒரு பாராட்டுதலையோ எந்த ஒரு வெற்றிகளையோ எந்த ஒரு புகழ்ச்சியோ அவங்க விரும்பியதும் இல்லை, அதை பயப்படவும் செஞ்சிருக்காங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு யர்மூக் யுத்தத்திற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல புறப்படுறாங்க. அப்போ செல்லக்கூடிய அந்த சமயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் காலித் ரலியல்லாஹுடைய மேலாடை பிடித்து, உரிமையோடு மேலாடையை பிடித்து காலித் அவர்களை பார்த்து சொல்றார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, லா தத்லுபு ஷரஃப் தூஹபு ஷரஃப். அதாவது ஷரஃப் அப்படின்னா ஒரு அந்தஸ்து, பேரு, புகழ், புகழ்ச்சி. இதை நீ ஒருபோதும் விரும்பாதே, வேண்டாதே, எதிர்பார்க்காதே. அவருடைய தகுதிக்கு அதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்க. சாதாரண ஒரு நபரா, சாதாரண ஒரு நபர் ஒரு சின்ன வெற்றியை கண்டாலே ஒரு மிதப்பு வந்துடும். ஒரு சின்ன ஒரு வெற்றியை அவர் கண்டு விட்டாலே அவருக்கு ஒரு மிதப்பு வந்துவிடும். வல்லரசுகள் அஞ்சு நடக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை தூக்கி வைத்திருக்கிறார். அதனால வரைக்கும் அரபியரை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால வரைக்கும் இந்த அரபியர்களுக்கு உலகத்துல எந்த பேரும் கிடையாது. ஏதோ அவங்க எல்லாம் அங்கே அப்படி இருந்து வாழக்கூடிய பிரதேசிகளை போட்டுத்தான் அந்த ரோம பேரரசும் பாரசீக பேரரசுக்கும் இந்த அரபியர் மீது ஒரு பார்வை, அரபியர் மீது ஒரு பார்வை. தங்களை நம்பி அண்டி ஒண்டி வாழக்கூடியவங்க அரபியர் யார் அப்படின்னா, தங்களை நம்பி அண்டி ஒண்டி வாழக்கூடியவங்க. காலித் அவர்கள் படைகளுக்கு தலைமை தாங்கியதற்கு பிறகுதான் அரபியர்கள் யார் அப்படின்னு அவங்க புரிய வச்சாங்க. அரபியர்கள் யார் அப்படின்றத புரிய வச்சாங்க. ஒரு இரண்டு பேரரசுகளை வீழ்த்தி, ரோம பாரசீக இரண்டு பேரரசுகளை வீழ்த்தி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஒரு பேரரசாக நடத்தாங்க, நிறுவினாங்க. இவ்வளவு பெரிய வீரமிக்க, இவ்வளவு ஒரு தகுதி மிக்க அந்த காலித் அவர்கள், சரிங்களா, அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் அந்த ஒரு பகட்டு வந்துடும், அந்த ஒரு பெருமை வந்துடும். மக்கள் அவர் பேசாவிட்டாலும் அவர் எதை எதிர்பார்க்க மக்கள் சும்மா விட்டாங்களா? மக்கள் என்ன பண்ணாங்க? காலித் இந்த படைக்கு தலைமை தாக்கிட்டாரா? அப்போ போர் நடந்த பிறகுதான் முடிவை எதிர்பார்க்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. என்ன? வெற்றிதான். காலித் தலைமை தாக்கினால் வெற்றிதான் என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் அப்படி என்னவோ சொல்லணுன்றதுக்கு அவர் செய்யறார். ஆனா அவருடைய செயல்பாடு அந்த அளவுக்கு மக்கள் அந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டது. காலித் தலைமை தாக்கினால் தோல்வியே கிடையாது அப்படின்னு. அப்ப இந்த பேச்ச கூட அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக உமர் இல்லாம ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவங்க போட்ட முதல் செயல் என்னதான், தலைமை தளபதியாக இருந்த காலித் அவர்களை சாதாரண சோல்ஜராக மாத்திருந்தாங்க. ஏன்னா வெற்றி அல்லாஹ்வுடைய கையில தான் வருது, எந்த ஒரு நபரை முன்னிறுத்தி கிடையாது அப்படின்றத மக்கள் உணரணும். ஒருத்தருடைய அபார பணியின் காரணத்தினால் அவரை சார்ந்து செல்லக்கூடாது. இவரால் தான் வெற்றி, இவரால் தான் நமக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம், இவரால் தான் நமக்கு பெருமை அப்படின்னு அந்த பார்வை போய்விடக்கூடாதுக்காக உமர் அவர்கள் ஆட்சி பண்ணவன காலித் அவர்களை என்ன பண்ணாங்க? சாதாரண படைகளாக ஆக்கினாங்க. அது திறந்த மனதோடு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சமுதாயத்தை முடியுமா? நம்ம சமுதாயத்தை முடியுமா? ஒரு அமைப்புல ஒரு பெரிய பொருள் இருக்கிறவரை ஏதாவது சமயத்துல பொறுப்புல இருந்து தற்காலிகமாக உங்களை நீக்கிறோம் என்று சொன்னாலே புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை, தற்காலிகமாக நீக்கிறோம் முடியுமா? அடுத்த அமைப்பு ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பாரு, பாப்பாரு. நம்ம அமைப்புக்கு ஊர்ல மொத்தம் எத்தனை மர்க்கஸ்களுக்கு எத்தனை கிளைகள் இருக்கு? 150 கிளைகள். நாம தனியா போனா நமக்கு முன்னாடி எத்தனை கிளைகள் வருது, இங்கே நமக்கு ஆதரவு இருக்குது என்று தன்னை ஆதரவை வச்சு ஒரு போட்டு ஒரு டேட்டா எடுக்க சொல்லுவாரு. எப்படி நமக்கு பின்னாடி 40-50 மர்க்கஸ் வரும். அப்படியா? தனி லெட்டர் பேடு, தனி கட்சி, தனி அமைப்பு. சுபஹானல்லாஹ். நம்முடைய முன்னோரோட பாருங்க, தலைமை தளபதி அவரை சாதாரண சோல்ஜர் அனுப்பிவிட்டாங்க. அது திறந்த மனதோடு வெளிப்படையான மனதோடு காலிதை ஏற்றுட்டாங்க. ஏன்னா தன்னை இறக்கியவர் யார்? உமர். தன்னை இறக்கியவரை உமர். உமருடைய மனசுல ஏதாவது பிறருக்கு இதுதான் நடக்கணும், கார்பரேட் அடிப்படை நடக்க செய்யணும் அப்படின்னு இருக்குமா? ஈமான் இறைச்சும் தான் அவரை நடத்தும். சரிங்களா? இந்த முன்னோடு எதுக்கு சொல்றேன்னா, உண்மையிலேயே பேருக்கும் புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் பகட்டுக்கும் தகுதியான சூழ்நிலையில இருந்த போதிலும் கூட அந்த காலித் அவர்களை பார்த்து அவங்க சொன்னாங்க, பேரு புகழுக்கு பின்னாடி காலிதையே போயிடாத, நீ அதை விட்டு அதை விட்டு நீ ஓடு, அதை விட்டு நீ விரண்டோடு. ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரு புகழ் உனக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா இது அல்லாஹ்வுடைய பாணி. அல்லாஹ்வை பொறுத்தவரை ஒருத்தர் தகுதி இருக்குதுன்னா நான் தகுதி கேட்டால் போல் அவருக்கு நான் மதிப்பை துணியால கொடுப்போம். ஆனா அதை அவர் மக்களுக்கு எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்வை ஒரு பணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவருக்கு நான் மதிப்பு அல்லாஹ் கொடுப்போம். எத்தனையோ பேர் அந்த விஷயமாக சொல்றோம், எத்தனை சேவையாளர்களை நாம சொல்றோம், இதுவரைக்கும் அவருடைய பேர் நம்ம நினைவு கூறுறோம், அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தி பேசுறோம். சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னா இயல்பாகவே அவரை குறித்து நான் நன்மதிப்பு என்ன செய்வோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளங்களை ஏற்படுத்தும். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைப்பில் சகோதரர்களே,
எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அது நாம் அல்லாஹ்வுக்கு ஈடாக இணையாக எந்த ஒரு முறையும் அந்த அமல் செய்யக்கூடாது, கடந்து விடக்கூடாது. இது மிகுந்த பேணுதலோடு கவனத்தோடு நாம் செய்யணும், புரிந்து செயல்படக்கூடாது. நல்ல மக்கள் நாம் இருக்க வேண்டும். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரார்த்தித்து இந்த ஜும்மாவின் முதல்வரை எடுத்துக் கொண்டேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். மகாத் கணிதக்குரிய இளைவர்களே, சகோதரர்களே, இந்த வார ஜும்மாவின் முதல் வரையிலே இபாதத்துகள் அமல்களை பொறுத்து நாம் செய்யக்கூடிய சமயத்தில் மிக பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். எந்த வகையிலும் எந்த ரூபத்திலும் ரியா என்கிற அந்த முகசுரை கலந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையிலே சில விஷயம் நாம் பார்த்தோம். ஆக இது புரிந்து செய்யப்படக்கூடிய நடக்க நாம் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இத்துபுது ஸதகாத் ஃபதஇமா ஹிய வைதுஃபுஹா வதுத்துஹா அல்-ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறான், நீங்கள் வெளிப்படையாக தான தர்மங்கள் செய்வீர்கள் என்றால் அது நன்மையானதுதான். ஆனால் அதை நீங்கள் மறைத்து ரகசியமாக ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறான். ஆனால் வெளிப்படையாக செய்யக்கூடாது, வெளிப்படையாக தர்மம் செய்யக்கூடாது, வெளிப்படையாக செய்யக்கூடாது ஒட்டுமொத்தமாக மார்க்கம் இருக்கிறது. வெளிப்படையாக செய்யக்கூடிய சமயத்திலே அதில் சில இஸ்லாம் இருக்கும் என்றால் அதில் சில நன்மை இருக்கும் என்றால் பள்ளிவாசல்களுக்கு ஏதோ நன்கொடை கேட்கிறாங்க, பொதுப்பணிகளுக்காக நன்கொடை கேட்கிறாங்க. முன்னாடி நாலு பேர் பேசாம போறாங்க அப்படின்னா அஞ்சாவது நம்பர் பேசாம போறதுக்கு தான் அவருக்கு என்ன வரும். முன்னாடி போறவங்க அந்த துண்டு ஏதாவது போட்டு போறாங்க, முன்னாடி போறவங்க வகையில் ஏதாவது போட்டு போறாங்க அப்படின்னா இவருக்கு அந்த உணர்வு ஏற்படும், இவருக்கு அந்த உணர்வு ஏற்படும். வெளிப்படையாக கொடுத்தால் பிறரும் அதை பார்த்து கொடுப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில ஒருத்தர் சிறக்கா செய்யறாங்க, தப்பு கிடையாது. இன்னும் இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அவர் ஆரம்பிச்சு வச்சுட்டு போனார், அவர் முன்னாடி முன்னாடி 4 பேர் போனாங்க, ஒண்ணுமே போடாம போயிட்டாங்க. 10 பேர் போனாங்க, ஒண்ணுமே போடாம போயிட்டாங்க. இந்த பக்கெட் குடிச்சவங்க, இந்த துண்டு குடிச்சவங்க அப்படி வெறுமனவே அந்த பக்கெட்டை துண்டை பார்த்துட்டே இருக்கிறாங்க. 10வது ஒரு நபர் வராரு, ஒரு 50 ரூபா 100 ரூபா போட்டுட்டு அவர் போறாரு. அதை பார்த்து பின்னாடி வரவர் அவரு 100 ரூபா போறாரு, அதுக்கு பின்னாடி வரவர் 500 ரூபா போறாரு, அதுக்கு பின்னாடி வரவர் ஒரு 1000 ரூபா போட்டு போறாரு. இந்த துவக்கம் இங்க இருந்துச்சு, அவர் ஆரம்பத்துல வந்து 50 ரூபா 100 ரூபா போட்டு போனாரு, அதை பார்த்து அடுத்தடுத்தா போட்டாங்க. இது இயல்பு தான் மனிதன். நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வது தானே பணிகள் என்பது. அப்ப சேர்ந்து செய்கின்ற பொழுது அதை ஊக்குவிக்க, அதை ஆரம்பித்து வைப்பதற்கு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் சில விஷயங்களை வெளிப்படையாக செய்கிறார்கள், அதுவும் நன்மைத்தான். சரிங்களா? நீங்க நாம தர்மம் செய்யறோம், நன்மையான விஷயம் செய்யறோம் அப்படின்னா முடிந்த அளவுக்கு மக்களுடைய பார்வைப்படாம அப்படி செய்தாலுமே கூட அங்கே எப்போதும் அல்லாஹ்வோடு வேற எவரையும் கூட்டாக்கி விடாம ரகசியமாக செய்வதற்கு நீங்கள் தலைப்படுங்கள். அது உங்களுக்கு மேலானதாக இருக்கும்தாங்க வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை புரிந்து செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறது கேட்பவர்களுக்கு தரப்படிவான பிரார்த்தித்து நான் முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் தௌபஹி வ ஆஸிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.